வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஷண்முகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே விகண்டான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் முருகனோட தீவிர பக்தரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவரோட மச்சான் இருக்காருல, கிளைமேட் மோசமா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி விகண்டா சொல்லிட்டாரு. விகண்டா முருகரோட தீவிர பக்தர்னு சொன்ன பாத்தீங்களா, நீ எனக்கு குழந்தையா பிறக்கணும்ன்ற மாதிரி கடவுள் கிட்ட பயங்கரமா வேண்டலாம் செஞ்சிருப்பாரு. குழந்தை வயிற்றுல முருகர் தான் இருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்திலாம் மச்சான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கடவுள் பிறக்க போறாரு, எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே இந்த கிளைமேட்ல வேகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரசவம்லாம் பாக்குற மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த லேடி இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கூட ஒன்னாலா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த நபரை துரத்தி விடுறாங்க. உடனே பிரசவம் பாருன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட சொல்றாங்க. இந்த லேடியும் இவங்களை கூட்டு போய் பிரசவம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை ஒரு ஸ்டேஜ்ல பிறந்துருது போல. ஆனா குழந்தைய பார்த்தோன்னா பிரசவம் பார்த்த லேடி பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஏன் எதுக்குன்றது விகண்டாக்கும் மச்சானுக்கும் புரியல. மச்சான் பேரு பத்ரா அப்படின்றது. சரி நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்தா குழந்தை கொஞ்சம் கோரமா பிறந்திருக்கு. 6 தலை இருக்கு. இத பாக்குற விகண்டாவே ஷாக் ஆயிடுறாரு. இப்ப விகண்டா இருக்காருல, இத சரி பண்றதுக்கு நான் பூஜை பண்றதுக்காக போறேன், நீ இங்க இருந்து குழந்தைய பாத்துக்கோன்ற மாதிரி பத்ராவோட பொறுப்புல குழந்தையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஒய்ஃபு கொஞ்ச நேரத்துல முழிச்சிடுறாங்க. குழந்தைய பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் இவங்க குழந்தை இல்ல, நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப குழந்தைய நல்லபடியா இவங்க வளர்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தை கொஞ்சம் கோரமா இருக்குல்ல, யாருமே இந்த குழந்தைக்கு பக்கத்துல வரமாட்டாங்க. பாக்குறவங்க எல்லாம் கல்ல தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. கல்ல வச்சு அடிக்காதீங்கடா, உங்களை மாதிரி இவனும் குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா புரிய வைக்கிறாங்க. ஆனா எந்த பசங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. இதை நினைச்சு அம்மா தினம் தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க உடம்பு முடியாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காங்க. என் பையனை பார்த்துக்கோன்னு பத்ரா பொறுப்புல பையனை ஒப்படைச்சிடுறாங்க. ஒய்ஃப் இறந்து போன தகவல் கிடைச்சு கூட விகண்டா இங்க இருந்து கிளம்ப மாட்டாரு. பையனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுல, அதை எப்படியாவது சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெகுலரா இவர் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முனிவரை மீட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில அந்த முனிவரையும் மீட் பண்ணிடுறாரு. அவருமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப வழி தெரிஞ்சிருச்சுல்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விகண்டா சந்தோஷப்படுறாரு. அதாவது ஒரு 8 பொண்ணுங்களை கடத்தணும், அந்த 8 பொண்ணுங்களோட ரத்தத்தை தரணும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த 8 பொண்ணுங்களுமே ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த 8 பொண்ணுங்களையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விகண்டா யோசிக்கிறாரு. இப்ப ஹைதராபாத் சிட்டில நடக்கிறத காட்டுறாங்க. ஒரு போலீஸ் ஹீரோக்கு கால் பண்றாரு. ஹீரோவும் போலீஸ் தான் போல. என் பையனுமே இந்த ட்ரக் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான், நீ போய் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கு, என் பையனை மட்டும் காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த போலீஸோட பையன் இருக்கான்ல, கமல்னு ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இது சார்ந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவோட பேரு கார்த்திக் அப்படின்றது. ஆதி சாய்குமார் அப்படின்றவர் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இப்ப வந்த ஹீரோ இருக்காருல, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்கின எல்லாருமே பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. இந்த டீமுக்கு ஹெட் கமல் தானே, இவர் கமலையும் அந்த பையனையும் லாக் பண்ணிடுறாரு. பையனை போட்டு அடிக்கிறாரு. போலீஸ் பையனா இருந்துட்டு இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரி பையன் கேட்டுட்டு இருக்கான். இந்த கேப்ல கமல் இருக்காருல, ஹீரோவோட கண்ணை எடுத்துடுறாரு. ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கா கண்ணை கீழே இறக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. ஆனா கமல் பயத்துல ஷூட் பண்ணிட்டாரு. ஹீரோ மேல புல்லட் படாம பின்னாடி இருந்த அந்த போலீஸ் பையன் மேல புல்லட் பட்டுது. நல்ல வேலையா வயிற்றுல தான் பட்டிருக்கோம், பெருசா பிரச்சனை இல்ல. ஒழுங்கா கண்ணை தான்ற மாதிரிலாம் ஹீரோ கமல் கிட்ட கேக்குறாரு. ஆனா கமல் இருக்காருல, இங்க இருக்க ஒரு கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கன் எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. இப்ப இந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. கமல் வேகமா கார்ல போயிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, எதிர வேகமா ஒரு கார் வருது. தெரியாதனமா அந்த கார்ல இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டாமையே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப பெங்களூர்ல இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு சாரா அப்படின்றது. இவங்க ஜேர்னலிசம் படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாருமே சப்மிட் பண்ணிருப்பாங்க. இவங்க மட்டும் சப்மிட் பண்ணாம இருக்காங்க. ஏன் இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்கன்ற மாதிரி சார் கேக்குறாரு. சார் நான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா அதுக்கு சாலிடான ப்ரூஃப் இன்னும் எனக்கு கிடைக்கல. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா ஹைதராபாத் சிட்டிக்கு போனோம், ஏன்னா அங்கதான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க போலீஸ் சப்போர்ட் வேற எனக்கு தேவைன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப கமிஷனர் இருக்காருல, ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா போலீஸோட பையனுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்காருல, அதுக்காக திட்டுறாரு. அதே மாதிரி இவர் பையனை அடிச்சார்ல, அதை யாரோ வீடியோ எடுத்து நெட்ல வேற போட்டு வச்சிருக்காங்க.
இதை தாண்டி கன்னை வேற மிஸ் பண்ணிருக்காரு. சீக்கிரமா அந்த கன்னை கண்டுபிடி, அப்படி இல்லைன்னா வேலையை விட்டே தூக்க வேண்டி வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் நைட்டு நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. டே கமல் எங்கடா போன அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப அந்த கமல் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவரோட கையில கட்டெல்லாம் போட்டிருக்காரு. அதே மாதிரி நைட் ஏதோ நடந்திருக்கு போல, அதை பத்தி எல்லாம் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப திரும்ப ஹீரோவா காட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் அந்த கமலோட கார் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ உடனே வரன்ற மாதிரி கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா வேற ஒரு கார் கூட இடிச்ச மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா இப்ப கமல் கார் மட்டும் தான் எரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல இருக்கு. கன் எல்லாம் கிடைச்சிருக்காது. கமல் எங்கன்னு தெரியல. ஹீரோ இருக்கார்ல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, அவனை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இம்ரான் அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவனோட அம்மா சாவுற தருவாயில இருக்காங்க. ஆபரேஷனுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறான். இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கமல் கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் சொல்ற வேலையை பண்ணு, உனக்கு காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பண்றேன்ற மாதிரி இந்த சின்ன பையனுமே ஏத்துக்கிறான். இப்ப கமல் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்துடுறாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா எதிர பத்ரா தான் பேசிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் பத்ராவோட ஃபேஸை இந்த படத்துல காட்டவே மாட்டாங்க. பத்ரா இவர்கிட்ட ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றாரு போல. கமலோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நான் பேசினபடி காசு வேணும்னு கேட்கிறாரு. பத்ராவும் அதெல்லாம் தந்துடுறேன்னு சொல்றாரு. அதாவது பத்ரா பொண்ணுங்களை தூக்குற வேலையை தான் இவர்கிட்ட தந்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஈரனை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஈரன் அம்மா தான் வர வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமா இதுல விருப்பம் இல்ல. விருப்பமே இல்லாம அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ப்ரொஃபசர் கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் ஒரு போலீஸ் கிட்ட பேசியிருக்கமா, நீ உடனே ஹைதராபாத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சார் நான் நாளைக்கே கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நல்லபடியா போயிட்டு வான்ற மாதிரி அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய அதிகாரி கிட்ட தான் பேசுறதுக்காக வராங்க. ஆனா இந்த அதிகாரி இருக்கார்ல, ஒரு இன்ஸ்பெக்டரே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாரு, நீ அவர்கிட்ட போய் பேசிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களுமே இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராங்க. அதுதான் நம்ம ஹீரோவா இருக்கும். ஹீரோவும் இவங்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீ என்ன பண்ற, கிளம்புன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க சீனியரோட ரெக்கமெண்டேஷனோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவரோட அசிஸ்டன்ட் இவருக்கு புரிய வைக்கிறாரு. அதனால ஹீரோவால கோவப்பட முடியல. சரி என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்க கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதாவது இங்க சூசைடு ஒரு பேட்டர்ன்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஈரன் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொண்ணு கடத்தப்படுறா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனே சூசைட் பண்ணி இறந்து போயிடறான். இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 6 வாட்டி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் தற்செயலா நடந்திருக்கும், நீ தேவையில்லாம யோசிக்காத, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இது வரைக்கும் நிறைய எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நடக்காம நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு சீக்கிரமா சாக வாய்ப்பு இருக்கு, நம்ம சாகாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்கானா எதுக்கு வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த வீட்டுல இருக்கவங்களை கூப்பிட்டு பேசுறேன், ஏதாவது பிரோஜனமா தெரிஞ்சதுன்னா நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா இதோடயே இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. வீட்டுல இருக்கவங்க பொண்ணு காணுன்றதை ஏத்துக்கிறாங்க. பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவன் கூட ஓடி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம், அதனால தான் உடனே ஸ்டேஷனுக்கு வரல, கொஞ்ச நாள் கழிச்சு வரலான்னு இருந்தோன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரிம்மா நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. இது என்னமோ சாதாரண கேஸ் மாதிரி தான் ஹீரோக்கு தோணுது. இந்த கேஸ் பின்னாடி சுத்தி என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீ இடத்த காலி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோனும் அப்செட் ஆயிடுறாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஏன் சார் இவ்வளவு கோவமா பேசுறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா காலேஜ் டைம் இவங்க 2 பேருமே ஒன்னா படிச்சிருப்பாங்க. அந்த டைம் இவங்க 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. ஏன் பிரிஞ்சாங்கன்றது தெரியல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு. ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தெரியாம அந்த இம்ரான் இருக்கான்ல, ஹீரோயினை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோ கடுப்பாயிடுறாரு. ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி இந்த பையனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க, விடுங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. எதுக்காக நான் போட்டோ எடுத்தன்ற மாதிரி இவர் கோவமா கேட்கிறாரு. ஒரு காம்படிஷனுக்காக தான் எடுத்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அதுக்கு கேண்டிட் போட்டோ எடுக்கணும், அதுக்காக தான் இப்படி எடுத்தேன்னு சொல்றான். ஹீரோயின்மே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவனை விடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, உனக்கு ஹெல்ப் பண்ற சாரான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லோ டிஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. திடீர்னு கார்ல வந்த நபர் இருக்கார்ல, இந்த பொண்ணை தூக்கிட்டு போறாரு. இத பாக்குற வேற ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துறாரு. இப்ப சீனியர் எல்லாருக்குமே இந்த தகவலை பாஸ் பண்றாரு. அந்த பொண்ணு எல்லோ கலர் Dress போட்டிருந்தாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எல்லா இடத்துலயும் செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கும் இந்த தகவல் கிடைக்குது. ஹீரோவும் செக் பண்ணலான்ற மாதிரி வரப்போற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டாரு.
இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஹீரோ கிட்ட இருந்து கமல் தப்பிச்சு போனாரு பாத்தீங்களா, அந்த நாள் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இதே மாதிரி எல்லோ Dress போட்ட ஒரு பொண்ணை ஒருத்தர் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது கமலோட கார் எதிர வந்து இடிச்சிருக்கும். 2 காரும் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அதுல இந்த கடத்தப்பட்ட பொண்ணு தான் முதல்ல முழிச்சிருப்பாங்க. இவங்க பேரு வர்ஷிதா அப்படின்றது. இவங்களுமே கடத்தினவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. எதிர்கார்ல வந்த கமலை எழுப்புறாங்க. அவர் செம்ம மயக்கத்துல இருக்காரு, எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அதனால இவங்க இருக்காங்கல்ல, இவங்க நம்பரை கமலோட கையில எழுதலாம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவங்களை தூக்குன நபர் முழிச்சிடுறாரு. அவர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. இவங்க தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்களை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணவரு ஒரு பாக்ஸுக்குள்ள இவங்களை போட்டு அடைச்சிடுறாரு. இப்ப வண்டியில போட்டு இவங்களை கொண்டு போறாரு. இந்த கொண்டு போற நபரோட ஃபேஸ நமக்கு காமிச்சிடுறாங்க. இது வரைக்கும் கதையில இவரை காட்டினதுக்கு அப்புறம் இவர் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பத்ராவை பாக்குறதுக்காக தான் வராரு. பெட்டியில இருக்க அந்த பொண்ணை பத்ரா கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்ப பத்ராவும் போய் நீ மீதி வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் பிரம்ம பிடிச்ச மாதிரி வண்டி எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நடந்த விஷயத்த கமல் யோசிச்சு பார்த்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, வர்ஷிதா கையில எழுதியிருப்பாங்க, அதுதான் யோசிச்சு பார்த்திருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பத்ரா இருக்காருல, 8வது பொண்ணையும் தூக்கிடுறாரு போல. அதாவது பிரசன்ட்ல ஒரு பொண்ணை தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க தான் 8வது பொண்ணு போல. இப்ப பூஜை எல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் விகண்டா வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. 8 பொண்ணுங்க மட்டும் போதாது, 9ஆவதா ஒரு பொண்ணு தேவை. இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற பொண்ணு தான் அந்த பொண்ணு. அவளோட ஜாதகம் பேரு கிளிங்காரா அப்படின்றது. அந்த மாதிரி ஜாதகத்துல இருக்க ஒரு பொண்ணை தூக்கணும், ரொம்ப ரேரு, பார்த்து தூக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது இவரோட மச்சானான இந்த பத்ரா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது தூக்கிடுறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வராரு. பார்த்தா இம்ரானும் அந்த இடத்துல தான் இருக்கான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவனோட கழுத்தை முறுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தடுக்கிறாங்க. நான் தான் வேலையில சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. நீ உள்ள வான்ற மாதிரி ஹீரோயினோ ஹீரோவை உள்ள வர வச்சிடுறாங்க. ஆக்சுவலா நிறைய பொண்ணுங்க மிஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஹீரோயின் சுவாதின்ற ஒரு பொண்ணை பத்தி தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணுவோம், அப்பதான் இதோட பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த சுவாதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டு தான் சூசைட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதை தடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இதை பத்திலாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி நியூஸ் மீடியா ஆளுங்களுக்கு தெரியுது போல. நியூஸ் மீடியால எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்ரா கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பத்ரா இருக்காருல, கமலுக்கு கால் பண்றாரு. ஒருத்தி இந்த விஷயத்தெல்லாம் நோண்டிட்டு இருக்கா, அவ உயிரோட இருக்க கூடாது, அவ கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கமலும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஸ்ரீகாந்தோட பிளாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா பிளாட் மூடி இருக்கு. இந்த சமயம் இந்த இம்ரான் இருக்கான் பாத்தீங்களா, கமலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். அப்பப்ப தகவல் கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. இவங்களுமே பிளாட் ஓனர் கிட்ட ஸ்ரீகாந்தை பத்தி விசாரிக்கிறாங்க. ஸ்ரீகாந்தும் சுவாதியும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு 2 பேரை லவ் பண்ணான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. எது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா, அது போலீஸ் கேஸாவே மாறுச்சு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க விசாரிக்கும் போதும் சுவாதி பின்னாடி கௌஷிக்னு ஒரு பையனும் சுத்தி இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த கௌஷிக் கூட தான் சண்டை ஏற்பட்டிருக்கு போல. இத பத்தி ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கலாம் நினைக்கிறாங்க. வேற ஒரு ஸ்டேஷன் எஸ்ஐய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அத பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐ இவருக்கு தெரிஞ்ச டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சுவாதி ஸ்ரீகாந்த் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சுவாதிக்கு ஸ்ரீகாந்த் தான் பிடிக்கும். ஆனா இது எதுவுமே அந்த கௌஷிக்கு தெரியாது. கௌஷிக்கு உள்ள பூந்து சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டை இவங்க கிட்ட வந்திருக்கும். இவர் தான் பேசி முடிச்சிருப்பாரு. சரி, 2 பேரையும் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸ்ரீகாந்தை இவங்களால ரீச் பண்ண முடியல. சரி, கௌஷிக் நம்பருக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. கௌஷிக்கு போனை எடுத்துடுறாரு. ஆமா சார், அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்றாரு. சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் வெளிநாட்டுல இருக்கேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு காலை வச்சிடுறாங்க. கௌஷிக்க பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருக்காரு. அதே மாதிரி சுவாதி லவ் பண்ணது ஸ்ரீகாந்த் தான். அதனால ஸ்ரீகாந்துக்கு தான் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு. அவர் வேற மிஸ்ஸிங்ல இருக்காரு. அவர் எங்க இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப புல்லட் ராஜான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. இப்ப கமல் கிட்ட இருந்து போன் கால் வருது. கமல் ஹீரோயினை கொல்லணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா, ஹீரோயினை எப்படியாவது கொன்று அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் புல்லட் ராஜாக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரி, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி புல்லட் ராஜா ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டை காட்டுறாங்க. கமல் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்கன்னு ஹீரோ சொன்னார்ல, இவரை செக் பண்ணிருப்பாரு. கமல் ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான். அவன் கையில ஒரு நம்பர் இருந்திருக்கு. அதை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிருக்காங்க. அந்த நம்பரும் வர்ஷிதான்ற ஒரு பொண்ணோட நம்பரும் மேட்ச் ஆகுது. அந்த பொண்ணுமே மிஸ் ஆகுறாங்க. இந்த நம்பர் எப்படி அவன் கைக்கு போச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது.
இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. இவரு தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி சொல்லிட்டாரு. சரி வர்ஷிதா போட்டோவை அனுப்புங்க. வர்ஷிதா 7ஆவதா காணாம போன பொண்ணா இருப்பாங்க. காணாம போன பொண்ணோட நம்பர் எப்படி அவன் கைக்கு வந்துச்சு, அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் போல, அவன் எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. ஆனா அவன் ஆளுங்க சப்போர்ட்டோட இருக்கான்ல, கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி தப்பிச்சு ஓட பாக்குறான். ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. கமலை அமைக்கிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள கமல் இங்க இருந்து தப்பிச்சிடுறான். மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, சுவாதிக்கு அடுத்ததான் இவ கடத்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த புல்லட் ராஜா இருக்கான்ல, இவங்களை எய்ம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா சரியா குறியே கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவனுமே நிறுத்திடுறான். ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு போலாம் தான் ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்பதான் பழைய கதையை பேசிக்கிறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஜேர்னலிசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் பெங்களூருக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னை விட்டுட்டு போகாத, ஏற்கனவே என்னோட லைஃப்ல யாருமே இல்ல, நீயும் விட்டுட்டு போகாதன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பிரேக்கப் ஆயிருக்கும். அப்பத்துல இருந்து ஹீரோயின் கிட்ட பேசவே கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப பேசி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் அந்த புல்லட் ராஜா இருக்கான்ல, எதிர் பிளாட்ல இருந்து இவங்களை குறி பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணை போட்டு தள்ளிடலாம், கூட இருக்க ஹீரோவையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள கமல் கிட்ட இருந்து போன் கால் வருது. கமல் இருக்கார்ல, அந்த பொண்ணை கொலை பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிளிங்காரான்ற நட்சத்திரத்தை சேர்ந்த பொண்ணு வேணும்ன்ற மாதிரி பத்ரா கேட்டிருப்பாரு. ஈரன் அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, உயிரோட வேணும்ன்ற மாதிரி கமல் சொல்றாரு. நைட் இவங்க ரெண்டு பேர் ஒன்னாவே இருந்துடுறாங்க போல. இப்ப காலையில அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. நியூஸ் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் நியூஸ் சேனலை வச்சு பாக்குறாரு. இவங்க ஸ்ரீகாந்த்னு ஒருத்தனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவன் ஃப்ரெண்டு பிளாட்ல இறந்து போயிருக்கான் போல. இத பாக்குற இவங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி வந்துடுறாங்க. ஆக்சுவலா கன்னால ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காரு. இப்ப இறந்து போல 2-3 நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. வர்ஷிதாவை தூக்கிட்டு போனவனோட ஃபேஸை நமக்கு காமிச்சாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்ரீகாந்த் தான். இப்போ இவங்க போன் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவனுக்கு ஒரு போட்டோ வந்திருக்கும். சார் வர்ஷிதா போட்டோ தான் வந்திருந்தது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. 7ஆவதா காணாம போன பொண்ணோட போட்டோ எப்படி இவங்கிட்ட வந்தது, அதே மாதிரி வர்ஷிதாவோட நம்பர் எப்படி கமல் கையில போச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு ஹீரோக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது புரியுது. ஆக்சுவலா ஸ்ரீகாந்த் வர்ஷிதாவை ஒரு கார்ல கூட்டு போயிருக்காரு. எதிர கமலோட கார் வந்திருக்கு. அப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸ்ரீகாந்த் முழிக்கிறதுக்குள்ள கமலை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. கமல் எந்திரிக்கலன்றதுக்காக நம்பரை எழுதியிருக்காங்க. அந்த நம்பர் மூலியமா நம்ம தப்பிக்கலாம் வர்ஷிதா நினைச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. ஸ்ரீகாந்துக்கு வர்ஷிதாவோட போட்டோ கௌஷிக் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்ப கௌஷிக்க போய் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கௌஷிக் கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணார்ல, இப்ப ஸ்ரீகாந்த் இறந்து போனதை பத்தி நியூஸ்ல சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப உடனே கௌஷிக்கு கால் பண்ணிட்டாரு. நியூஸ பாத்தியா, ஸ்ரீகாந்த் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ல மீட் பண்ணி நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. கௌஷிக்கும் அந்த பாருக்கு வந்துடுறாரு. உண்மையில கௌஷிக் வெளிநாட்டுலலாம் இல்ல, இந்த ஊர்ல தான் இருக்காரு. அடுத்து நான் தான் சாக போறேன் போலன்ற மாதிரி அண்ணன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கௌஷிக்க அமுக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த டைம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, கௌஷிக் என்னதான் நடக்குது சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாது, சொன்னா நான் செத்து போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சொல்லுன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இவருமே என்ன நடந்தது அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லிட்டாரு. இது சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும், உங்களால நிறுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்லிட்டார்ல, அதனால இவரோட கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல மாறுது. இப்ப ரத்தம் கக்குன மாதிரி இந்த இடத்துல இறந்து போக ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பயாவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கௌஷிக்கோட அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. அவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. சுவாதியும் ஸ்ரீகாந்தும் லவ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தெரியாம கௌஷிக் இருக்கார்ல, சுவாதி கிட்ட அப்ரோச் பண்ணிருப்பாரு. அதனால தான் சண்டை ஏற்பட்டிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. தம்பியை காப்பாற்றணுன்றதுக்காக கேஸை சீக்கிரமா முடிச்சு அனுப்பியிருப்பாரு. அந்த பொண்ணு பக்கம் இதுக்கப்புறம் போகவே போகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தம்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. அப்பதான் வேற ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, லைட்டா அழுதுகிட்டே இந்த கௌஷிக்கு கால் பண்ணிட்டாரு. அதாவது சுவாதி கடத்தப்பட்டிருக்காங்க போல, அவங்க கிடைக்கணும்னா நீ ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி யாரோ மிரட்டுறாங்க. இத பத்தி இவரும் கௌஷிக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஒரு பொண்ணை தூக்க சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணோட போட்டோவை வீட்லயே மறந்து வச்சுட்டேன், நீங்க வீட்டுல போய் அந்த போட்டோவை மட்டும் எனக்கு எடுத்து அனுப்ப முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கௌஷிக்கும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதனால தான் கௌஷிக்கு வீட்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாரு. நீ வர்ஷிதாவை தூக்கிட்டு வந்து தா, சுவாதியை தந்துடுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் தூக்கிட்டு போய்
தந்திருப்பாரு. ஆனா இவர்கிட்ட சுவாத்தி எல்லாம் தராம தான் ஏமாத்தி அனுப்பியிருப்பாங்க. அதாவது வசியம் பண்ண மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது இவர் கௌஷிக்கு கால் பண்ணி பேசுறாரு, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க வசியம் பண்றாங்க, இவரை சூசைட் பண்ண வச்சிடுறாங்க. வசியம் பண்ணி தான் அந்த ஸ்ரீகாந்த் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இவருக்கு தெரியுது. நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்கன்ற மாதிரிலாம் பயந்துருப்பாரு. சோ இன்னைக்கு தான் அவங்க வசியம் பண்ணி இவரோட கதையை முடிச்சிருக்காங்க போல. இது எல்லாமே இப்பதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரியுது. மாந்திரிகம் சம்பந்தப்பட்டு ஏதோ நடக்குது போலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க என்ன பேட்டர்ன்ல கடத்திட்டு இருக்காங்கன்றதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன்ற ஒரு பொண்ணை கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏவோட பாய் ஃப்ரெண்டை மிரட்டுவாங்க, நீ பீன்ற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒப்படைக்கணும், அப்பதான் ஏ கிடைப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஏவ தரமாட்டாங்க, இவரை வசியம் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. இதை தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இவங்க கிட்ட இம்ரான் ஒரு பையன் வேலை பார்த்தான்ல, அவன் கமலுக்கு இன்ஃபர்மேஷன் தரது இவங்களுக்கு தெரிய வருது. சோ கண்டிப்பா இந்த விஷயத்துல கமலும் சம்பந்தப்பட்டிருக்கான், அவனை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப கமலை பாக்குறதுக்காக இந்த புல்லட் ராஜா தான் வந்திருக்காரு. வேலையை நிறுத்த சொன்னதுனால நிறுத்திருக்காரு. காசை தான்ற மாதிரி கமல் கிட்ட கேக்குறாரு. கமல்மே பேசினபடி காசை தந்துடுறாரு. காசை தர மாதிரி தந்துட்டு அந்த புல்லட் ராஜாவோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த வேலைக்கு யூஸ் பண்ண யாரையும் உயிரோட விடக்கூடாது, கதையை முடிச்சிருன்ற மாதிரி பத்ரா சொல்லியிருப்பாரு. அதனால தான் புல்லட் ராஜாவோட கதையை இவர் முடிச்சிருக்காரு போல. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த கமலை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ கண்டிப்பா அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ற, எதுக்காக ஹெல்ப் பண்ற, அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கமல் இருக்கார்ல, அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்த யார் தெரியுமா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கேர்ள் ஃப்ரெண்டு இந்த இடத்தோட வாசல்ல தான் இருக்காங்க. ஹீரோ எப்ப வருவாருன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை நீ யாருக்காக வேலை பார்க்கற, அவனுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கமலை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவனுமே பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப பத்ராக்கு இவர் மாட்டிட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோவை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் கையில ஒரு கயர் இருக்கு, அதை மட்டும் சாமர்த்தியமா கலட்டிரு அப்படின்ற மாதிரி பத்ரா சொல்லிட்டாரு. இவர் பத்ரா கிட்ட வேற ஏதோ பேசுற மாதிரியே நடிச்சுக்கிட்டே ஹீரோவோட கயரை லைட்டா இழுக்கிறாரு. இப்ப கயிறு கையோட வந்துருது. நீ யார்கிட்ட கால் பண்ணன்றத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோவா தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் தனியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போலான்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இவர் கயிறு எடுத்ததுனால சந்தோஷப்படுறாரு. அப்ப இந்த இடத்துக்கு அந்த பத்ரா இருக்காருல, கத்திய வச்சு கமல் வயிற்றிலேயே குத்திடுறாரு. இல்ல சம்பந்தப்பட்ட யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னல, நீ உட்பட எல்லாருமே சாவணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அட பாவி, என்னையே ஏமாத்திட்டியே அப்படின்ற மாதிரி கமல் புலம்பிட்டு இருக்காரு. என்ன இன்னும் ஹீரோ வரலன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கமல் யாருக்கு கால் பண்ணான்றதை ட்ரேஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம், வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல பூஜையை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கையில இப்ப கயிறு இல்லல்ல, ஹீரோவை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை வசியம் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவோட கண்ணு ப்ளூ கலர்ல மாறிடுது. இப்ப வேற பக்கம் இவரை கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் வேற மாதிரி மாறினது இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. காட்டு பகுதியை நோக்கி தான் இவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப வழியிலேயே பத்ரா வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒரு ஓரமா போய் நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் வசியம் செய்யப்பட்டதுனால அமைதியா ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. இப்ப பத்ரா இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினை வேகமா காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துடுறான். பூஜை பண்ற பகுதிக்கு தான் கூட்டு வந்திருக்கான். கிளிங்காரா வந்துட்டா, இதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இந்த விகண்டா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, சண்முகா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த விகண்டா இருக்காரு பாத்தீங்களா, 8 பொண்ணுங்களோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காரு. அந்த ரத்தம் எல்லாத்தையும் சண்முகாக்கு தந்துட்டு இருக்காரு. சண்முகாக்கு இப்படி பண்றதுல விருப்பம் இல்ல, வேணான்னு சொல்றாரு. அதை மீறியும் அப்பா இப்படி பண்றாரு. இப்ப தலை எல்லாமே கீழே விழுந்துருது. ஒரே ஒரு தலை மட்டும் தான் அவருக்கு இருக்கு. ஈரேன் ரத்தத்தை குடிச்சிட்டா இதுவும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி விகண்டா சொல்றாரு. இப்ப ஈரேனை பக்கத்துல இழுத்துட்டு வந்து கழுத்துல அறுக்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இங்க இருக்க ஆளுங்கெல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவன் எப்படி வசியத்தை விட்டு வெளியே வந்தான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த பத்ரா கமலை குத்துனாரு பாத்தீங்களா, கமல் இறந்து போயிருக்க மாட்டான், கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் திரும்பி கயிறை இவரோட கையில கட்டி விடுறான். இவருமே சுய நினைவுக்கு வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கமலும் நடந்த விஷயத்த சொல்றான். உடனே அந்த பகுதிக்கு போன்ற மாதிரி சொல்றான். இப்ப வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, விகண்டா கூடயும் இந்த பத்ரா கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆளுங்களுமே சண்டை போடுறதுக்காக வராங்க. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு கன் எடுத்து இவங்களை லாக் பண்ண மாதிரி நிறுத்திடுறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. குறையா இருக்க சண்முகாவை சரி பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. நிறைய குழந்தைங்க குறையோட பிறந்துட்டு இருக்காங்க. அதுக்காக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இப்படி பண்ணணும்னு நினைச்சா இந்த உலகம் என்னத்துக்கு ஆகுறது? ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக 8 பேரை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களாம் பூஜை பண்ணி என்னடா புண்ணியன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ அசரும்
போது சட்டுன்னு கையில இருக்க கயிறை கழட்டிடுறாங்க. அதனால ஹீரோ திரும்பி வசியம் செய்யப்பட்ட மாதிரி மாறிடுறாரு. இப்ப ஹீரோ இவங்க கண்ட்ரோல்ல இருக்காருல, இப்ப ஹீரோயினோட கழுத்தை அறுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. வேணான்ற மாதிரி ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கழுத்துல லைட்டா ஒரு வெட்ட போடுறாரு. இப்ப வெட்டினோட ரத்தம் தெரிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தெரிச்ச ரத்தம் ஹீரோ மேல போய் படுது. திரும்பி ஹீரோ வசியத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப நிறைய போலீஸ் வந்துடுறாங்கல்ல, இங்க இருக்க எல்லாரையும் அமைக்கிறாங்க. எல்லாருமே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் அந்த சண்முகான்ற பையனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. கவலைப்படாத, ஒரு ஆசிரமத்துல உன்னை சேர்க்கிறன்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட பேசுறாரு. அந்த பையனுக்கு அப்பா பண்ணதே சுத்தமா பிடிக்காம தான் இருந்திருக்கும். எனக்காக நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறமும் நான் வாழ விரும்பல, நான் சாக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல போய் விழுந்துடுறாரு. ஹீரோ இதை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எரிஞ்ச சண்முகா இருக்காரு பாத்தீங்களா, முருகரோட அவதாரத்துக்கு மாறுற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு முருகர் பிறக்கணும்ன்ற மாதிரி விகண்டா கேட்டார்ல, உண்மையிலேயே முருகர் தான் பிறந்திருக்காரு. என்ன குணத்துல முருகரா இருந்திருப்பாரு, இவர் அழக மட்டும் பார்த்திருப்பாரு, அதனால தான் பையனை மாத்தணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் கடைசியில நம்மளுக்கு புரிய வச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.